கணவர் மனோஜ் இறந்து போனதுக்கப்புறம், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 14 நாளுக்கு அப்புறமா, அவருக்கு 16 நாள் காரியம் நடத்தி, அவங்களோட மனைவி நந்தனா சில விஷயங்கள் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உயிரோட இருக்கும்போது தன்னோட கணவருக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு குடுத்து, அதிலயும் குறிப்பா அவர் சாப்பாடு பிரியராம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒதுக்க மாட்டாரு. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் அதிகமா சாப்பிடுவாராம். அதுவும் இல்லாம வீட்ல மனைவி சமைக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் விரும்பி சாப்பிடக்கூடிய மனோஜ், ஒரு கட்டத்தில தன்னோட ஹெல்த்த பத்தி கான்ஷியஸ் இல்லாம, ப்ராப்பர் டயட் இல்லாம விட்டது தான் அவரோட ஹெல்த் இஷ்யூ ஆனதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி அவரோட சித்தப்பா ஜெயராஜா தெரிவிச்சிருந்தாரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்ப அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேல ஆகுது. 15 நாட்கள் முடிஞ்சு 16 நாள் காரியம் நடத்தக்கூடிய அந்த நேரத்தில, பொதுவா இறந்து போனவங்களுக்கு பிடிச்ச விஷயம் சமைச்சு வச்சு படைக்கிறது வழக்கமான ஒண்ணு தான். அப்படிதான் மனோஜோட மனைவி நந்தனாவோ, மனோஜுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ, அது எல்லாத்தையுமே தயார் செஞ்சு, அவரோட 16 நாள் காரியத்தில ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி இலை போட்டு படையல் போட்டுருக்காங்க. அத விட முக்கியமானது இன்னொரு விஷயம் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தன்னோட கணவர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடணும், பசின்னு வந்து யாராவது கேட்டாங்கன்னா, அவங்கள வெறும் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாராம். அப்படிப்பட்ட மனோஜோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவரோட 16 நாள் காரியத்தில இவங்க நெறைய ஃபுட்ட தயார் செஞ்சு, அவங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு, குழந்தை இல்லத்துக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாப்பாடும் போட்டுருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே மனோஜோட 16 நாள் காரியத்தில வயிறார சாப்ட்டுருக்காங்க. இத பார்க்கறதுக்கு தன்னோட கணவர் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது, மனைவி நந்தனா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவி நந்தனா மனோஜுக்கு பல இடங்கள்ல சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சினிமாவிலே இவங்க உச்சகட்டத்துல இருக்கும்போது தான், மனோஜுக்கும் நந்தனாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. தன்னோட கணவருக்கு சினிமா வாய்ப்பு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நந்தனாவோட கணவர் தான் மனோஜ்ங்கிற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், தனக்கு வந்த பல வாய்ப்புகள உதறி தள்ளிட்டு, குடும்பம், குழந்தைங்க அப்படிங்கிற மாரி செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க நெனச்சிருந்தா, அவங்களும் தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோவா வலம் வாய்ப்பு இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் கணவருக்காக விட்டுட்டாங்க. 2006லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வருஷம் இவங்க திருமண வாழ்க்கையில ஒண்ணா இருந்திருக்காங்க. இந்த 19 வருஷத்துல மனோஜுக்கு பிடிக்காத எதையுமே நந்தனா அவங்க செஞ்சதே கிடையாதாம். அவர் உடம்பு சரியாம படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட கடைசி காலகட்டத்தில கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது அவங்க மனைவி நந்தனா தான். இப்ப அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட 16வது நாள் காரியத்தில அவருக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சு வச்சு படைச்சு, அவர் ஃபோட்டோ முன்னாடி வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது எந்த ஒரு மனைவிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது மாரியும் அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 5 சீசன்ல வெற்றி பெற்றக்கூடிய குக்கு வித் கோமாளி ஷோ இப்ப சீசன் 6ல அடி எடுத்து வைக்க போகுது. இந்த சீசன் 6 எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு இருந்துச்சு. அதுக்கு பதிலளிக்கிற விதமா குக் வித் கோமாளி சீசன் 6க்கான ப்ரொமோ ஷூட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம். இத பத்தியான அப்டேட்ட இப்போ ஒரு ஃபோட்டோ மூலியமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோ ஷூட் கம்ப்ளீட் ஆயிட்டாலே கூடிய சீக்கிரம் டிவில டெலிகாஸ்ட் ஆயிடும். விரைவில் அப்படிங்கிற மாரி தான் போடுவாங்க. அநேகமா மே மாசத்துல இருந்து குக் வித் கோமாளி ஷோ ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், முதல் எபிசோட சம்மர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி அப்டேட் கிடைச்சிருக்குது. நீங்க எத்தன பேர் குக் வித் கோமாளி சீசன் 6க்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.